நீலகிரி ஊசிமலை காட்சிமடை பகுதியில் செல்ஃபி எடுக்கும்போது 150 அடி பள்ளத்தில் தவறி விழுந்த இளைஞர் 12 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகுருநாதன் என்ற இளைஞர் நீலகிரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். அப்போது கூடலூரிலிருந்து உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஊசிமலை காட்சிமடை பகுதியில் செல்ஃபி எடுக்க முயன்றபோது 150 அடி பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் இளைஞரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அதில் தொய்வு ஏற்பட்டது. இந்நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா வெலிங்டன் ராணுவ அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசியதன் அடிப்படையில் வனத்துறையினருடன் இணைந்து ராணுவ வீரர்கள் இரவோடு இரவாக பள்ளத்தில் விழுந்த சுற்றுலா பயணியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். விடிய விடிய நடைபெற்ற இந்த மீட்புப் பணியில் ராணுவம், வனத்துறை, காவல்துறை, தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்ட நிலையில் அதிகாலை 5 மணியளவில் 150 அடி பள்ளத்தில் விழுந்த இளைஞரை உயிருடன் மீட்டனர். தற்போது சிகிச்சைக்காக அவர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டூரிஸ்ட் ஒருத்தர் வந்து விழுந்துட்டாருன்னு அது இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் இமீடியட்டா ஃபாரஸ்ட் அண்ட் ஃபயர் ரெஸ்கியூ டீம்ஸ், போலீஸ் டீம், ரெவன்யூ டீம் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு, பிகாஸ் அவர் வந்துட்டு ஒரு கான்சியஸா இருந்தாரு, ஆனா கொஞ்சம் இம்மொபைல் ஸ்டேட்ல இருந்தாரு, மூவ் பண்ண முடியல. ஸோ அதனால ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு நம்ம எம்ஆர்சிக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி ஆர்மி அவங்க கூட வந்தாங்க. வந்துட்டு டாக்டரோட டீமோட ரெஸ்கியூ பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஊட்டி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இப்போ அவரோட உடல்நிலை கான்சியஸ்ல இருக்காரு. இமினன்ட் எதுவும் இல்லை, ஆனா இப்போ டாக்டர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு நமக்கு சொல்லுவோம்.